ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதூதா கிருபாஷிந்தமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 8. சுமந்திரர் கூறியது. இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருந்தவரும் தர்மம் அறிந்தவரும் மகாத்மாவுமான அவரை பரம்பரையை தொடரச் செய்யும் புதல்வன் இல்லாத மனக்கவலை வாட்டிக் கொண்டிருந்தது. மனம் கொண்ட அவருக்கு இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு சமயம் பிள்ளை பெறுவதற்காக நான் ஏன் அஸ்வமேத யாகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உண்டாயிற்று. தூய உள்ளம் கொண்ட மந்திரிகள் அனைவருடனும் கலந்தாலோசித்து புத்திமானும் அறநெறியாளருமான அவர் கட்டாயம் செய்ய வேண்டியதுதான் என்று உறுதியாக முடிவெடுத்தார். உடனே அமைச்சர்களில் சிறந்தவரான சுமந்திரரை பார்த்து எம்முடைய எல்லா ஆச்சாரியர்களையும் புரோகிதர்களையும் விரைவில் அழைத்து வா என்று கூறினார். விரைந்து செயலாற்றக்கூடிய சுமந்திரர் விரைவாக சென்று வேத விற்பன்னர்களான அவர்கள் அனைவரையும் கூட்டமாக அழைத்து வந்தார். சுயஜ்ஞர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், குல புரோகிதரான வசிஷ்டர் மற்றும் அங்கு கூடியிருந்த மற்ற அந்தன சிரேஷ்டர்களையும் நன்றாக உபசரித்த பின்னர் தர்மாத்மாவான தசரதர் அறம்பொருளோடு கூடி இந்த இனிய சொற்களை கூறினார். புதல்வன் வேண்டும் என்ற வேட்கையுடன் தவித்து கொண்டிருக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அதனால் மகனை அடைவதற்காக சகல பாவங்களையும் போக்கக்கூடிய அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் படுகிறது. அதற்காக சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ள வைதீக வேள்வி சடங்குகளை செய்ய விரும்புகிறேன். நான் என்னென்ன கர்மாக்களை எந்தெந்த முறையில் செய்து எவ்வாறு என் விருப்பத்தை அடைவேன் என்பதை பற்றி இங்கு ஆலோசித்து கூறுங்கள். வசிஷ்டர் முதலான எல்லா அந்தனோத்தமர்களும் மன்னரிடமிருந்து வெளிப்பட்ட சொற்களை கேட்டு ரொம்ப சரி என்று ஆமோதித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் அனைவரும் சரையு நதியின் வடக்கு கரையில் வேள்விச்சாலை அமைக்கப்படட்டும் என்று கூறினார்கள். தேவையான பொருட்களை சேகரம் செய்ய வேண்டும். தங்களுடைய பட்டக்குதிரையை இஷ்டப்படி உலகில் சஞ்சரிப்பதற்கு அவிழ்த்து விடப்படும் மன்னரே புத்திரனை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தர்மத்தோடு கூடிய சிந்தனை தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எப்படியும் தங்கள் விருப்பப்படி குமாரர்களை அடையத்தான் போகிறீர்கள். அந்தணர்களால் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டு அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். மன்னர் ஆனந்த கண்ணை சொரிந்தவாறே நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறியபடி தேவையான பொருட்களை எல்லாம் சேகரம் செய்யுங்கள் என்று மந்திரிகளை பார்த்து கூறினார். வீரம் மிகுந்த படை வீரர்களின் பாதுகாப்புடன் குருமார்களில் ஒருவருடன் செல்ல குதிரையை அவிழ்த்து விடுங்கள். சரையூவின் வடக்கு கரையில் யாக பூமியை தேர்ந்தெடுங்கள். அறநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி சாந்தி சடங்குகள் முறைப்படி செய்யப்பட வேண்டும். எல்லா அரசர்களையும் இந்த வேள்விக்கு அழைக்கலாம். உயர்ந்ததான இந்த வேள்வியில் குற்றங்குறைகள் கஷ்டங்கள் நேராவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விஷயம் அறிந்த பிரம்மராட்சசர்கள் இந்த மாதிரியான நல்ல செயல்களில் இடைஞ்சல் பண்ணுவதற்காக தேடி அழைகிறார்கள். கர்மா சரிவர நடத்தப்படாவிட்டால் கர்த்தாவுக்கு உடனே அழிவு வந்துவிடும். ஆதலால் என்னால் தீர்மானிக்கப்பட்ட இந்த வேள்வி முறைப்படி நிறைவேறுவதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். செய்திறனுடைய நீங்கள் இத்தகைய சீர்மிகு செயல்களை செய்து காட்டுவதில் வல்லவர்கள். மன்னரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட மந்திரிகள் அவ்வாறே செய்வோம் என்று பதிலுரைத்தார்கள். மன்னருடைய அந்த ஆசைகளை கேட்டு அறமறிந்த அந்தணர்கள் அரசரை மிகவும் புகழ்ந்தவர்களாக அவரிடம் விடை பெற்று கொண்டு திரும்பிச் சென்றார்கள். வேதியர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின்னர் மந்திரிகளிடம் மன்னர் இவ்வாறு கூறினார். புரோகிதர்களால் கூறப்பட்டபடி இந்த வேள்வியானது முறைப்படி நடக்க வேண்டும். அவ்வாறு நடப்பதற்கு செயலாற்றலுடைய நீங்கள் எல்லோரும் சமர்த்தர்கள். கூடியிருந்த மந்திரிகளிடம் இவ்வாறு கூறிய பேரரசர் அவர்களை அனுப்பிவிட்டு முகப்பொழிவுடன் தனது அரண்மனைக்கு சென்றார். அங்கு சென்று தன் மனதிற்கினிய மனைவிகளை பார்த்து, மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்தப் போகிறேன். நீங்கள் யாக தீட்சை கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். நெஞ்சுக்கினிய அந்த சொற்களை கேட்டதும் தேசமிக்க அரசிகளின் தாமரை என்ன முகங்கள் பனிக்காலம் முடிந்தவுடன் வசந்த காலம் வந்ததும் மலர்ச்சியுறும் தாமரையைப் போல மிகவும் பிரகாசம் அடைந்தது. ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்பத ராமதூதா கிருபாஷிந்தமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 8வது சர்க்கம் முற்றிற்று.